மகாநதி சீரியலை பொறுத்தளவு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம காவேரி நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் தன்னோட அம்மா வீட்டில் போயிட்டு சொல்லி வைக்கிறாங்க. ஸோ ராகினிக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ராகினி அப்படியே சோர்ந்து போய் அழுதுகிட்டு உக்காந்துருக்கிறா அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே நம்ம காவேரி சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் காவேரியோட அம்மா ராகினிக்காக கவலைப்படுறாங்க. ஆனாலும் மற்றவங்க எல்லாமே அந்த ராகினி எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா, காவேரியை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ அந்த நோக்கமே நிறைவேறாது அப்படின்னு தெரிஞ்சா என்ன செய்வா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா ராகினியை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ராகினி இது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே தெனாவுட்டா தன்னோட சொத்து தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தெனாவுட்டா சில காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அது பண்ண முடியாது. ஏன்னா ராகினியும் சரி அவங்க வீட்டுக்காரரும் சரி ஓசியில் தானே அந்த வீட்லேயே இருக்கிறாங்க. நம்ம காவேரி ராகினிக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஐஸ்கிரீமை எடுத்துக்கிட்டு வந்து சேரில் கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கிட்டு அப்படியே நம்ம ராகினியை நக்கல் பண்ணுறாங்க. இதை எல்லாமே நம்ம விஜய் வந்து பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற ராகினியால் எதுவுமே சொல்ல முடியல. பேசாமல் அங்கேருந்து ஏந்திரிச்சு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவேரி கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம அப்பளம் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி இன்னும் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அப்பளத்தை வந்து ஒரு விஐபி கிட்ட கொடுத்து வெளியிடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அதை விளம்பரப்படுத்துங்க அப்படின்னு நம்ம விஜய் ஐடியா கொடுக்குறாரு. நம்ம காவேரி எனக்கு தெரிஞ்ச ஒரே விஐபி நீங்கள் தான், பேசாமல் அதையும் நீங்களே பண்ணிவிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, அதாவது அவங்க அம்மா வந்து விஜய்க்கு அப்பளத்தை கொடுக்குற மாதிரி போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதை பேப்பரில் வேறையாக வெளியிட போகிறாங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.